லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 6வது அதிகாரம் 47வது வசனம், என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு. வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஏசப்பாட்ட வருகிறது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தைகளை கேட்கிறது மாத்திரமல்ல, அவைகளின்படி செய்கிறவர். 3 காரியங்கள்: என்னிடத்தில் வருகிறான், அவருடைய வார்த்தைகளை கேட்கிறான், 3வது முக்கியம், அவைகளின்படி செய்கிறான். ஆமா, இந்த 3 காரியங்களை செய்கிறது. வருகிறதுனால் மாத்திரம் அல்ல, வார்த்தையை கேட்கனால் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்யணும். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, வருகிறதுனால் மாத்திரம் இல்லை, சர்ச்சுக்கு வர்றது மட்டும் இல்லைங்க, கர்த்தருடைய வசனத்தை கேட்கறது மட்டும் இல்லைங்க, அதன்படி செய்யணும். அப்படி செஞ்சா நீங்க யாருக்கு ஒப்பா இருக்கிறீங்கன்னா, 48வது வசனம் சொல்லுகிறது, ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்து. இப்படி வருகிறவன் மாத்திரமல்ல, வசனத்தை கேட்கிறதும் அதன்படி செய்கிறவனுமாக மனுஷன் எங்க தன்னுடைய வீட்டை கட்டுகிறான்னா, கன்மலையின் மேல் தன்னுடைய அஸ்திபாரத்தை போட்டவனா இருக்கிறான். அந்த கன்மலை யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. அந்த கன்மலை மேல் நம்முடைய அஸ்திபாரத்தை போட்டு அதன் மேல் வீடு கட்டும் போது எப்பேற்பட்ட போராட்டம் வந்தாலும் சரி, நெருக்கம் வந்தாலும் சரி, பிசாசு பெருவெள்ளத்தை போல நம்ம மேல மோதி அடிக்க வந்தாலும் சரி, அந்த வீடை ஒரு நாளும் யாராலையும் அசைக்க முடியாது. ஏனென்றால் அது கன்மலையாகிய கிறிஸ்து இயேசுவின் மேல கட்டப்பட்டிருக்கிற நித்திய வீடு. அல்லேலூயா. அது ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. ஆனா நான் கர்த்தரிடத்தில் வந்துட்டேன், அவருடைய வார்த்தையை கேட்டுட்டேன், அதன்படி நான் வாழலைன்னா நான் எதற்கு ஒப்பா இருக்கிறேன்னா, 49வது வசனம் சொல்லுகிறது, என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பா இருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது. அப்போ ஏன் நிலையான ஒரு வாழ்க்கை, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை, ஒரு விசுவாச வாழ்க்கை நம்மளால் வாழ முடியலன்னா, நம்ம சபைக்கு போகிறோம், ஆராதிக்கிறோம், கர்த்தருடைய வசனத்தை கேட்குறோம், சில வேளைகளில் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு பிசாசுதான் அதை வந்து பொறுக்கி கொள்ள போக மட்டும் நம்ம என்ன இருக்கிறோன்னா, அஜாக்கிரதையாக இருக்கிறோம். அதனால தான் நம்ம வீடு இடக்கிடக்கு என்ன பண்ணுது, அசைய ஆரம்பிக்குது. காற்று அடித்த உடனே, மழை பெய்ஞ்ச உடனே இந்த வீடு அசைகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வசனம் எனக்குள்ளே இல்லை. அந்த வசனத்தின் மூலம் நான் என்னுடைய வீடை கட்டி 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 எழுப்பும்போது இந்த கன்மலையாகி கிறிஸ்து இயேசுவின் மேல் என்னுடைய அஸ்திபாரம் உறுதியாய் நிற்கும். அது ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. அப்போ நம்ம கர்த்தரிடத்தில் நெருங்குறது மாத்திரமல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் முதல் வசனம் சொல்லுகிறது,